30 லட்சம் ANTUTU ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேர்ல்டுலே சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கிற சிப்செட்டு Snapdragon 8 Elite. ஆக்சுவலாக இதுதான் 8 Gen 4. ஸோ அதுக்கு பேர் வந்து 8 Eliteன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரில் 2 மொபைல் அமேசானில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா Realme GT 7 Pro. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு November 26 அன்னைக்கு 12 PM லான்ச் பண்ணுறாங்க. அமேசானில் இன்னொரு மொபைலும் இதே ப்ராசஸரில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா iQOO 13. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா December 3 அன்னைக்கு 12 PM லான்ச் பண்ணுறாங்க. இந்த Snapdragon 8 Elite ப்ராசஸரில் இந்தியாவில் இந்த 2 மொபைல் தான் லான்ச் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 2 மொபைல் தான் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதாவது மிக மிக குறைந்த விலையில் இந்த 2 மொபைல் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் மற்ற மொபைல்களும் இருக்குது. ஸோ இதே ப்ராசஸரில் OnePlusல பார்த்தீங்கன்னா OnePlus 13 அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அது ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஓப்போவில் Find X8 Ultra அப்படிங்கிற மொபைலும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite ப்ராசஸரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான மொபைல். பட் இது இந்தியாவுக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த பார்த்த 4 மொபைலுமே பார்த்தீங்கன்னா BBK எலக்ட்ரானிக்ஸ் ஒரே குரூப் தான் ஓனரு. ஸோ இந்த 4 மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்பு. அந்த 4 மொபைலுக்கும் ஒரே ஒரு காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா Xiaomi. ஸோ அது பார்த்தீங்கன்னா Mi15 அப்படிங்கிற நேமில் Xiaomi 15 சீரியஸ் மேபி இந்தியாவுக்கு வரும். பட் அதில் எத்தனை மொபைல்ஸ் வருதுன்னு தெரியாது. அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite ப்ராசஸரில் தான் ரன் ஆகுது. ஸோ அந்த Snapdragon ப்ராசஸர் 8 Eliteக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய MediaTek ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9400. ஸோ இந்த சிப்செட் யூஸ் பண்ணி MediaTek ப்ராசஸரில் விவோவில் X200 சீரியஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த சிப்செட்டோடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிசன் டு நமக்கு Snapdragon ப்ராசஸரோட கம்பேர் பண்ணும்போது MediaTek ப்ராசஸர் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மி. ஓகே, இப்போதைக்கு நம்ம iQOO அண்டு Realme 2 மொபைலோட கம்பேரிசன் ஷார்ட்டாக பார்த்துருவோம். iQOO 12 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலாக இருக்குது. பட் இது வந்து Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அண்ட் iQOO.comலையும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 55,000 உங்களுக்கு இருக்கும். பட் மொபைல் வந்து 50,000 கிடைக்குது. ஸோ 50,000 இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருக்கும். கிட்டத்தட்ட இதே செக்மெண்ட் இதே ப்ரைஸில் உங்களுக்கு இதை விட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணக்கூடிய iQOO 13 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த iQOO 13ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே ப்ரைஸுக்கு சிமிலராக கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 50,000 இல்லை 55,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ iQOO மொபைலை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Elite ப்ராசஸர் இல்லாமல் அவங்க வந்து கேமிங்காக ஒரு எக்ஸ்ட்ரா சிப் ஒன்று இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் Q2 அப்படிங்கிற சிப் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2K ரெசல்யூஷனில் 144 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தடவை கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட் தான் நமக்கு காமிக்குது. ஸோ 2 கலர் வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ Black and Whiteஆக தான் இருக்குது. பட் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ iQOO 13 பார்த்தீங்கன்னா நமக்கு 6150 mAh பேட்டரியோட ஒரு 6.8 இன்ச்சு கிட்ட ஒரு டிஸ்பிளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வழக்கம் போல் கொடுக்குற 120 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா 50 MPயில் இருக்கும் அண்டு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 MPயில் இருக்கும். ஸோ iQOO என்பது பார்த்தீங்கன்னா விவோடைய சப் பிராண்டு. இது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் நமக்கு ஆன்லைன் டிவைஸாக கிடச்சிட்ருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 50,000லேருந்து 55,000 இந்த செக்மெண்ட்டில் நமக்கு iQOO 13 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த Realme GT 7 Pro இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு ஸ்பெக்கு தான். ஸோ டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் ஈக்குவலான ஒரு டிஸ்பிளேவாக தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா 50 MPயில் இருக்கும் அண்ட் செல்ஃபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MPயில் இருக்கும். இதில் உங்களுக்கு 6500 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜர் இதுலேயும் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 டிஸ்பிளேயுமே ஒரு தரமான சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்கும். 2 மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Realme மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்போவுடைய சப் பிராண்டில் வரும். ஸோ அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 45,000லேருந்து 50,000 இந்த செக்மெண்ட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ iQOO 13 அண்டு Realme GT 7 Pro 2 மொபைலுமே பார்த்தீங்கன்னா மேபி ஆஃபரில் நமக்கு அண்டர் 50,000 கிடச்சதுன்னா நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Realmeல GT 6 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 38,000க்கு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டில் Realme GT 6 ஒரு தரமான மொபைலாக இருக்குது. அதாவது Snapdragon 8S Gen 3 ப்ராசஸரில். ஸோ தற்சமயத்துக்கு உங்களுக்கு Realme GT 6 தான் வந்து இப்போதைக்கு ப்ரீமியமான ஒரு மொபைலாக இருக்குது.
பட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Realme GT 7 Pro வரப்போகுது. ஸோ அதனால் இந்த மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. இதை விட பல மடங்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு 41,000 போடுறாங்க, பட் 37,000-38,000 கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 செக்மெண்ட்டில் போட்டு ஒரு 47, 46, 45,000 நமக்கு Realme GT 7 Pro வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட் இல்லை அண்டர் 30,000 இந்த ரியல்மியில் GT 6 இருக்கிற சேம் ப்ராசஸர் Snapdragon 8s Gen 3 ப்ராசஸரில் இவங்களுடைய குரூப்லேயே பார்த்தீங்கன்னா iQOO ஒரு மொபைல் லான்ச் பண்ணலான்னு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் லான்ச் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ iQOO Z9 Turbo. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைல். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த iQOO Z9 Turbo அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சாய்ஸு. பட் இது வந்து இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிறதே இப்போதைக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதுவும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதாவது அண்டர் 30,000 வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். பட் லான்ச் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சால் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.